நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வருவீங்களா? சரி சரி. அத்தை கிட்ட சொல்லிடுறேன். சரிங்க. சரி. எத்தே என்னமா மஞ்சு, யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு? உங்க மகன் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். குமாரி என்ன சொன்னா? மீட்டிங் முடிஞ்சு அவங்க நாளைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு வருவாங்களாம். அப்படியா? சரி சரி. நாளைக்கு சாயங்காலமா வரேன்னு சொல்லிருக்கேன். நான் நாளைக்கு மத்தியானம் போல திருநெல்வேலிக்கு போலாம்னு இருந்தேன். திருநெல்வேலிக்கா? ஆமா மருமகளா, திருநெல்வேலிக்கு ஒரு முக்கியமான விஷயமா போகணும் பத்துக்க. சரிங்க தே, அப்ப நீங்க தனியா போக வேண்டாம், நானும் உங்க கூட வரேன். அப்படியா? சரி மருமகளா, அப்போ நம்ம நாளைக்கு மத்தியானம் போல திருநெல்வேலிக்கு போவோம் என்ன? சரிங்க தே. எத்தே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுமா, உனக்கு என்ன தயக்கம்? எத்தே, என் தம்பி சதீஷையும் பிரியாவையும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடலாம்னு இருக்கேன் தே. கூப்பிடுமா, அதுக்கு என்ன? இல்லத்தே, உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லணும்ல. என்ன மருமகளா, இது உன் வீடு, உன் விருப்பப்படி நீ இருக்கலாம். இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு ஒரு அவசியமும் இல்லம்மா. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா நல்லா திருந்தி வந்திருக்கல்ல, அதுவே எனக்கு போதும். என் மகனும் நீயும் சந்தோஷமா இருக்கணும், எங்களுக்கு அதுவே போதும். உங்க அம்மா வீட்டுக்கு போகாத, உங்க சொந்தக்காரங்க கூட பேசாதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எல்லாம் உன் விருப்பம் தான். உன் தம்பி சதீஷையும் பிரியாவையும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடு. அதே மாதிரி உன் அத்தை மகனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கல, அந்த பையன் பேர் எனக்கு மறந்து போயிட்டா. இத்தி சிவாவையா சொல்லுவீங்க? சிவாதான். சிவாவுக்கும் நித்யாவுக்கும் நம்ம சதீஷ் பிரியா ரிசப்ஷனோட தானே அவங்களுக்கும் ரிசப்ஷன் நடந்துச்சு. ஆமா தே. சரி, அப்ப அவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்தால விருந்துக்கு கூப்பிட வேண்டியதுதானே? என்னதே சொல்லுவீங்க? ஆமா மருமகள, ரெண்டு ஜோடியையும் கூப்பிடு, நம்ம வீட்ல அவங்களுக்கு விருந்தெல்லாம் வச்சு அனுப்புவோம். சரிங்க தே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு தே. இங்க பாருமா, நான் சொல்லிட்டேன், இது உன் வீடு, உன் விருப்பம் போல என்ன முடிவுனாலும் எடுத்துக்க. நீ நல்லபடியா எனக்கு மருமகளா இருந்தாலே போதும். எத்தே, நாளைக்கு நம்ம திருநெல்வேலிக்கு போற வேலை இருக்குல்ல, அதனால நாளை கழிச்சு அவங்கள விருந்துக்கு வர சொல்லட்டுமா? சரிம்மா, நாளை கழிச்சே வர சொல்லு. உங்க மாமனார்ட்ட சொல்லி நார்வேல இருந்து சிக்கனு மட்டனு மீன் முட்டை எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லுவோம், சரியா? சரிங்க தே. போன்ல அவங்கள விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடலாம், இருந்தாலும் நேர்ல போய் கூப்பிட்டாதான் சரியா இருக்கும். ஆமா, சம்மந்தி அம்மா வீடு இங்க இருந்து 11 கிலோமீட்டர் தள்ளியா இருக்கு, இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல தானே இருக்கு. அதனால நீ போன்ல எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். நீ நேர்ல உங்க வீட்ல போய் உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் விருந்துக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு வா, சரியா? சரிங்க தே. அப்படியே சிவா வீட்டுக்கு போய் அவங்க ரெண்டு பேரையும் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துருந்தேன் தே. சரிம்மா, சொல்லிட்டு வா. எத்தி, சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அப்புறம் துணியெல்லாம் துவைச்சு மொட்டை மாடியில காய போட்டிருக்கேன் தே. மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த துணியை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறீங்களா தே? சரிம்மா, இதெல்லாம் நீ சொல்லணுமா, நானே பாத்துக்கிடுவேன், நீ கிளம்பு. சரிங்க தே. கடவுளே, என் மருமவ இவ்வளவு பவ்யமா பேசுதாளா? அவ திருந்தி எங்க வீட்டுக்கு நல்ல மருமகளா வந்ததே எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். என் மருமவ இப்படியே இருக்கணும், இப்படியே இருந்தாதான் என் குடும்பமும் நல்லா இருக்கும். கலர் கோலப்பொடி போட்டதுக்கு அப்புறம் தான் கோலம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே உண்மையான மயில பார்த்த மாதிரியே இருக்கு. நித்யா, உனக்கு நிறைய திறமை இருக்கு. காலையில இந்த மாதிரி கலர் பொடியெல்லாம் போடாம வெறும் கோலம் போட்டிருந்ததுனாலதான் மாமா கவனிக்காம போயிட்டாருன்னு நினைக்கேன். இப்ப சூப்பரா கலர் பொடியெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணிருக்கோம்ல, மாமா எப்படியும் பாப்பாங்க. வாசல்ல விளக்கு வைக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேனே. சரி, சாயங்காலமா ஒரு 6 மணிக்கு மேல வாசல்ல விளக்கு வைக்கலாம். ஆஹா, சுக்கலிங்கி மாமா வராங்க. நம்ம இந்த பக்கமா திரும்பி நின்னுக்கிடுவோம், அப்பதான் அவரு கோலத்தை பாப்பாரு. என்ன சுக்கலிங்கி மாமா கோலத்தை கவனிக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு? மாமா, மாமா, போன்ல அம்மா அம்மான்னு இவ்வளவு தூரமா சத்தம் போட்டு பேசணும்? மாமா, சுக்கலிங்கி மாமா. சுக்கலிங்கி மாமாவா? யாரு என்ன அப்படி கூப்பிடுது? மாமா, திரும்பி பாருங்க, நான் தான் உங்களை கூப்பிட்டேன். நீயா? ஆமா மாமா, நான் தான் உங்களை கூப்பிட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து சொக்கலிங்க மாமான்னு கூப்பிட்டுருப்பா? நீங்க எனக்கு மாமனார் முறை தானே, அதனால தான் உங்களை மாமான்னு கூப்பிட்டேன். யாரு சொல்லி தந்தது உன்னை இப்படி எல்லாம் கூப்பிடுறதுக்கு? என் வீட்டுக்காரரோட பெரியப்பா எனக்கு மாமா தானே. ஐயோ, கோவப்படுதாரே. அப்ப முந்தானத்து இப்படி வரும்போது மாமான்னு கூப்பிட்டது நீ தானே? ஆமா, நீங்க அன்னைக்கு நான் வாசல்ல போட்டிருந்த கோலத்தை பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, அதனால தான் உங்களை கூப்பிடுறதுக்காக மாமான்னு கூப்பிட்டேன். ஆனா அப்ப எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சா, அதனால தான் போன்ல பேசிட்டு இருந்த மாதிரி அப்படியே மாத்திட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம்? இந்த மனுஷன் என்ன வேலைக்கு போகாம இங்கே நின்னுட்டு இருக்காரு? ஆகா, நித்யா. ஆமா, நீ வாசல்ல போட்டிருந்த கோலம் நல்லா இருக்குன்னு நான் எப்போ உன்கிட்ட சொன்னேன்? ஆமா, நீங்க என்கிட்ட சொல்லல, நீங்க சாவித்திரி அத்தை கிட்ட சொல்லிருந்தீங்கல்ல. என்னது? நான் சாவித்திரி கிட்ட சொன்னேனா? ஆமா, பொம்பளைங்க இல்லாத வீட்ல இப்ப அந்த வீட்டுக்கு மருமக அந்த புள்ள வந்திருக்கு, அவ அழகா வீட்ல வாசல் நிறைஞ்சாப்ல கோலம் போட்டிருக்கான்னு என்ன நீங்க பாராட்டுனீங்கன்னு அத்தை சொன்னாங்க. ஐயோ, நித்யா வாயை வளரிட்டாளா? ஓஹோ, இதுக்கெல்லாம் காரணம் அவளா? அவகிட்ட நான் என்னமெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன், அவ உன்கிட்ட வந்து பேசி உறவாடிட்டு இருக்காளா? இல்ல, எப்பவும் பேச மாட்டாங்க. நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் மாமா என்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போவாங்க. ஐயோ, ரகசியத்தெல்லாம் போட்டு உடைச்சிட்டாளே. சாவித்ரி, என்னங்க?
என்கிட்ட என்னமெல்லாம் நீ போய் சொல்லியிருக்கா. இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன், நான் உங்க பேச்ச மீறி நான் அந்த பிள்ளைகிட்ட பேச மாட்டேன், சிவா கிட்டையும் பேச மாட்டேன்னு என்கிட்ட போய் தானே சொல்லியிருக்கா இவ்வளவு நாளும். அப்ப இந்த பிள்ளை சாவித்திரியத்தை எங்க வீட்டுல வந்து பேசுவாங்கன்னு சொல்றதெல்லாம் பொய்யா? ஐயோ என்னாச்சு? பெரியப்பா ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காரு. சாவித்திரி பெரியம்மா என்னாச்சு? சிவா, நித்யா, நான் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசுவேங்கிற விஷயத்த உங்க பெரியப்பா கிட்ட சொல்லிட்டால. ஐயோ அதான் பெரியப்பா இவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்காரோ? ஆமா சிவா, என்ன யாசிசி படுவாரோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. பெரியம்மா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, அதான் நான் இருக்கம்ல. சரி மக்கா. நித்யா என்னாச்சு? நான் இப்ப கோலத்துக்கு கலர் பொடியெல்லாம் போட்டிருந்தேனா, மாமா அந்த வழியா வரும்போது நான் போட்டிருந்த கோலத்தை பார்க்காம போயிட்டாங்க. அதனால தான் கூப்பிட்டு என்னன்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. என்னல உன் பொண்டாட்டிய வச்சு என்கிட்ட பேச வச்சுக்கிட்டு அப்படியே நீ எங்க கூட சேர்ந்துடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? பெரியப்பா நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னல ஆனா ஆவானான்னு கிடக்கா? நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்குல உன் பொண்டாட்டிய விட்டு உறவு முறைய கொண்டாடிக்கிட்டு இருக்கா? அவளும் மாமா மாமான்னு கூப்பிட்டு இருக்கா. என்னடா மாமனார மாமான்னு கூப்பிடாம பின்ன என்ன சித்தப்பான்னு கூப்பிட முடியும்? நீ பேசாம இருட்டி. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ எனக்கு தெரியாம இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தானே நானும் பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குங்க இவ்வளவு கோபப்பட்டு இருக்கீங்க? அப்படி சிவா என்ன பெரிய தப்பா பண்ணிட்டான்? ஆமா, எனக்கு மரியாதை கொடுக்கலனா நானும் யாரையும் மதிக்க மாட்டேன். ஆமா, பிள்ளைகிட்ட இந்த மாதிரி எல்லாம் கோபப்பட்டு பேசிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் சரியில்லை. அவனுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து தானே கல்யாணம் பண்ணிருக்க. சரி நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணதுக்கு இல்ல, எந்த நேரம் பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அவங்கிட்ட கோவமாவே பேசுறது. சிவாவுக்கும் நம்மளை விட்டா வேற யாருங்க இருக்கா? அதான் சிவாவுக்குன்னு அத்தை இருக்காங்கல்ல, பெரிய அத்தை. சாரி மாமா, என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. என்ன கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி இவங்கள நீங்க நல்லபடியா தானே பாத்துக்கிட்டீங்க. என்னாலதானே இப்ப இவங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டேங்கீங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நித்யா நீங்களும் வாங்க, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். சிவா நீயும் போ, உங்க பெரியப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு, அப்பதான் அவர் மனசு மாறுவாரு. பெரியம்மா என்ன சொல்லுதீங்க? போமக்கா. சரி பெரியம்மா. பெரியம்மா பெரியப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பிள்ளைங்க ரெண்டு பேரும் நம்ம கிட்ட ஆசீர்வாதம் கேட்காங்க. நல்லா இருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்ல ஒன்னாலதான் டீ. கோவப்படாதீங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நம்ம மவனும் மருமவளும் தானே. நல்லா இருங்க நல்லா இருங்க. மாமா இப்படி கோவமா ஆசீர்வாதம் பண்ணாதீங்க, சிரிச்சுக்கிட்டே ஆசீர்வாதம் பண்ணுங்க. சிரிச்சுக்கிட்டே பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்க சொத்தா அழிஞ்சிர போது. சொல்லுது கேளுங்க, பிள்ளைங்க எவ்வளவு நேரமா கால்ல விழுந்து கிடக்காங்க. ரெண்டு பேரும் நல்லா இருங்க. அப்பாடா, நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன். இத சாக்கா வச்சுக்கிட்டு வீட்டு பக்கம்லாம் வந்துடாதீங்க சொல்லிட்டேன். ஆமா எப்படிங்க என் சாமர்த்தியம்? எனக்கு நல்ல புத்திசாலியான மருமக தான் கிடைச்சிருக்கா. பாத்தீங்களா தே, நீங்களே என்ன புகழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அம்மா, என் மருமகளுக்கு என்ன அறிவு. பேசிக்கிட்டே இருந்துட்டு சட்டுன்னு அந்த மனுஷன் கால்ல போய் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமான்னு சொல்லிட்டியே. இங்க பாரு நித்யா, ஏற்கனவே பெரியப்பா என் மேல பயங்கரமான கோவத்துல இருந்தாரு. இப்ப நீ பண்ண வேலைக்கு இன்னும் எவ்வளவு தூரம் கோவத்துல இருக்காருன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க மாமா, நம்மள சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. அதனால இனிமேல் உங்க மேல எந்த கோவமும் பட மாட்டாங்க. நித்யா நான் சொல்றத நீ எதுவுமே கேட்கவே மாட்டக்கா. மருமலை பத்தி யாசிக்கிட்டு இருக்காத மக்கா, அவன் நல்லது தானே பண்ணிருக்கா. உங்க பெரியப்பாவும் இவ்வளவு நாளா உன் மேல கோவத்துல இருந்தாரு. இப்ப அந்த கோவத்தை எல்லாம் மறந்து உங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமான ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு. அதனால நீ மனசுல எதையுமே நினைச்சுக்கிடாத. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நித்யா, உங்க மாமனார் கிட்ட என்ன நீ வசமா மாட்டி விட்டுட்டேன்னு பயந்து போயாக நின்னுட்டு இருந்தேன். ஆனா எப்படியோ அவரை பேசி சமாளிச்சு உங்களை நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ண வச்சுட்டேன். பெரியப்பா ஆசீர்வாதம் பண்ணினதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியம்மா. ஓஹோ, அப்ப நான் ஆசீர்வாதம் பண்ணினது உனக்கு பிடிக்கல அப்படிதானே? என்ன பெரியம்மா இப்படி சொல்லுதீங்க? உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. நித்யா, உனக்கு பிடிச்ச ரவா கேசரி செஞ்சு கொண்டு வரணும் மக்கா. சரிங்க தே, முந்திரி திராட்சை எல்லாம் கொஞ்சம் நிறைய போடுங்க. என்ன சரி மருமவளே, பாத்தீங்களாங்க என் திறமைய? அத்தை மாமா கிட்ட நான் எப்படி ஆசீர்வாதம் வாங்கினேன்னு. எம்மா உன்னெல்லாம் நம்பவே முடியாதுப்பா, ஒரு நிமிஷத்துல கல்லழுவா எழுதிட்டியா? யாரு சொன்னா நான் கல்லால வாழுவேன்னு? ஆமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமான்னு அழுதுகிட்டே தானே கால்ல விழுந்தா. அது என்னாலதான் நீங்க உங்க பெரியப்பா கிட்ட பேசாம இருக்கீங்கன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அதனாலதான் கண்ணுல கண்ணீர் வந்துட்டு சொல்லிட்டாரு உடனே கல்லாளுவேன்னு. நித்யா கோவப்படாத. கோவப்பட்டாலும் நீ அழகாதான் இருக்க நித்யா. இவர் வாயில வரது அவ்வளவு பொய். நித்யா கோவப்படாம இருந்தேனா நான் சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வருவேன். வாயை திறந்தா பொய் சொல்லாதீங்க. என்ன பொய் இல்ல உண்மைதான், உண்மையாவே உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வருவேன். உண்மையாவே gift வாங்கிட்டு வருவீங்களா?
நீ கோவப்படாம இருந்தேன்னா gift வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஏங்க என்ன கிஃப்ட்னு சொல்லுங்க. ஏமா கிஃப்ட்னு தானே சொல்லுதேன், ஆனா என்ன கிஃப்ட்லாம் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ்ங்க சொல்லுங்க. நான் இப்ப கோவமே படல பாருங்க. எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்கே. என்ன கிஃப்ட்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ்ங்க. இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு. நான் சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது உனக்கு gift வாங்கிட்டு வரேன்னா. போங்க. எவ்வளவு ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேட்டிட்டு இருக்கேன். என்ன கிஃப்ட்னே சொல்ல மாட்டீங்க. ஐயோ நித்யா கோவப்பட்டுட்டா பாரு. அப்ப உனக்கு gift வேண்டாமா? ஏங்க என்னங்க இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? என்ன கிஃப்ட்னு தானே கேட்டிட்டு இருக்கேன். சரி சரி இப்படியே சிரிச்சுக்கிட்டு அதுக்குன்னு இப்படி வாசல்ல நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்காத. அப்புறம் போறவங்க வர்றவங்க எல்லாம் உன்னை பார்த்து பயந்து போயிருவாங்க. அதனால வீட்டுக்குள்ள போய் சிரிச்சுக்கிட்டே இரு என்ன. நித்யா நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். பாய். என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வருவேன்னு என்கிட்ட சொல்லாமலே ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு சாயங்காலம்